தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இன் மேரேஜ் லைஃப். நிறைய பேர் இப்போது செப்பரேட் ஆகிடுறாங்க, டிவோர்ஸ் ஆகுறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சுச்சுவேஷனால் அவங்களால இதற்கு மேலே என்னால் இந்த வாழ்க்கையில் இருக்க முடியாதுன்னு தான் அவங்க செப்பரேட் ஆகுறாங்க. ஆனால் இந்த தருணத்தை பயன்படுத்தி இங்கே ஒருத்தவங்க இவங்க வாழ்க்கையை இன்னும் மெஸ்ஸி ஆக்குறாங்க. இவங்களுக்கே தெரியாது இவங்க வாழ்க்கையை மெஸ்ஸி ஆக்கிறதுக்கு, ரொம்ப இன்னும் டெஸ்ட்ராய் ஆக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு வாழ்க்கை தரேன், நான் உனக்கு அன்பை கொடுக்குறேன், இனி இருக்க வாழ்க்கையில் நான் மட்டும்தான் உன் கூட இருக்க முடியும், நான் மட்டும்தான் உன்னை புரிஞ்சிக்க முடியும், நீ இழந்ததெல்லாம் என்கிட்ட இருந்து தான் உனக்கு கிடைக்கும், என் கல்யாண வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்கேன், என்னுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு ட்ரூ லவ்வே எனக்கு கிடைக்கிறது கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஃபிசிக்கல் இன்டிமசிலேயே இல்லை, எங்களுக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இருக்கோம், இப்படிலாம் சொல்லி இவங்களுக்கு தைரியமே கிடையாது. சொசைட்டிக்கு ஒரு லைஃப் தேவை, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கோ இவங்களுக்கு தைரியம் கிடையாது. இருக்கிற வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்க வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேருமே ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் செப்பரேட் ஆகியிருப்பாங்க. ஆனால் இவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் இந்த பர்டிகுலர் பர்சன் இவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அன்புக்காக ஏங்குறவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பி ஏமாறத்தான் செய்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிவோர்ஸ் ஆகுறீங்க, செப்பரேட் ஆகுறீங்கன்னும் பொழுது அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் உங்களுக்கு தேவைப்படுறது இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஆட்கள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சுத்தமாக தைரியம் கிடையாது. பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்கிறதுக்கோ புருஷங்கிட்ட போய் சொல்கிறதுக்கோ தைரியமே கிடையாது. சொசைட்டியில் ஒரு போல்டான டிசிஷன் எடுத்து எனக்கு என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்ட்டு புரிஞ்சு நடந்துக்கிறதுக்குமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க வாழ்க்கையை போய் கெடுக்கிறதுக்கு மட்டும் இவங்க இருப்பாங்க. ஸோ கவனமாக இருக்கணும்.